காங்கேசன்துறையில் வந்து காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த காணிகள் விடுவிக்கப்பட்ட காணிகள் நிறைய 70 வயசு அனுபவத்தை தானே என்னால் சொல்ல முடியும். அதுக்கும் முதல் ஐயா இது ஒரு 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 சாதாரணமான ஒரு கிராமண்டாடு உழைச்சி சாப்பிட்டு கொண்டு இருந்த ஆட்கள் தான் இதுக்குள்ளே இருந்தது. சிறுவர்களுக்கு வந்து இங்கே கிளாஸ் கொடுத்து கொண்டிருக்கணும். இந்த உடைஞ்ச பாழடைஞ்ச நிலைமையில் இருக்குது இந்த வீடு. இதெல்லாம் சில பேர் வந்து மாங்கொல்லை ஊராவில் வரவேற்கிறது. பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த வைரவர் ஆலயமாக தான் இருக்கு. வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் என்றால் மாவை கலட்டி என்ற ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து காங்கேசன்துறை போய் காங்கேசன்துறையில் இருக்கிற விடுவிக்கப்பட்ட காணிகளை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த ஊரில் வந்து பிரமாண்டமான முறையில் வந்து ஒரு 4 ராஜ கோபுரங்களுடன் ஒரு கட்டி கொண்டு இருக்கிற வைரவர் ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்தை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் வர போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இது ஒரு நல்ல ஒரு பயணமாக அமைய போகுது. சரி வாங்க நம்மளோட பயணத்தை நாங்கள் தொடருவோம். நாங்கள் போகிறது வந்து மாவை கலட்டியை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே காங்கேசன்துறையில் இருக்கிற விடுவிக்கப்பட்ட காணிகளை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே அதில் ஒரு பெரிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது இப்போ பல வருடங்களாக வந்து அந்த ஆலயம் வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வைரவர் ஆலயம், அதையும் நான் சுற்றி காட்டுறேன். இப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம். இராணுவ தளம் இருக்குது. திரும்ப போகிறோம். இதுதான் மாவை கலட்டி பெரிய ஊர். இது ஒரு பெரிய ஊர். ஆனால் பாருங்க, அக்கம் பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மைதானம் இருக்குது அந்த முன்னுக்கு. இந்த ரோட்டால் திரும்ப வந்தாங்க கொஞ்சம் விட இந்த அம்மன் கோயிலை நான் சுற்றி பார்ப்போம். இது பெரிய ஒரு வசந்த மண்டபம். இப்போ நாங்கள் கோயில் முன்பக்கம் போய் பார்ப்போம். இந்த கோயில் இன்னும் நிறைய முழுமையடையவில்லை. என்னென்னா கட்டுமானங்கள் எல்லாம் இப்போ தான் கட்டி கொண்டிருக்கிறேன் இருக்கணும். இது எந்த கோயிலம்மா? பராசக்தியா? இது வந்து பராசக்தி அம்மன் கோயில். இது மாவை கலட்டியில் இருக்குது. மாவை கலட்டியில் இந்த ஆலயம் இருக்குது. பாருங்க இந்த ஆலயம் எப்படி இருக்குதுண்டு. இதுதான் மூலஸ்தானம். ஒரு மரத்து கீழே இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. பாருங்க கோயிலை பார்த்தாச்சு. அங்கே இந்த ஊரில் வந்து இன்னொரு ஆலயம் ஒன்று இருக்குது, நாகதம்புரான் ஆலயம். அந்த ஆலயத்தை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போவோம். வணக்கம் ஐயா, உங்களோட பேர்? வணக்கம் தம்பி, என் பேர் பர்ராசிங்கம், வள்ளி பர்ராசிங்கம். நான் இப்போ ஒரு சித்த வைத்தியம் செய்கிற ஒரு வைத்தியர். எனக்கு வந்து இப்போ 70 வயதாச்சு. 70 வயதுக்கு எங்களோட கிராமத்தில் நாங்கள் மிக கஷ்டமான, மிக நொந்து, இப்போ ஓரளவுக்கு நாங்கள் ஒரு மனிதர்ன்ற அளவுக்கு வந்து இருக்கிறோம். இப்போ எங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு ஐயா. சொல்ல போனால் இப்போ நாட்டில் என்ன தேவையோ அதே போல் எல்லா வசதியோடும் இப்போ எங்களோட கிராமம் வாழுது. அதாவது கிராமம் தானே ஐயா. வேறு என்ன ஐயா, இங்கே கோயில்கள் இருக்குது. இது அம்மன் கோயில், அது நாதம்புரான் கோயில், இது ஒரு தனியாற்ற கோயில். எங்களுடைய அண்ணன் கோயில் தான் எனக்கு கொண்ட அண்ணன். இந்த கோயில் பேர் அம்மன் கோயில். எந்த அம்மன்? பேச்சி அம்மன். பேச்சி அம்மனா? இது பேச்சி அம்மன். அது நாதம்பிரான் அதை சொல்கிறது. அது நிர்வாக கோயில். அப்போ இது தனிப்பட்ட கோயில்? இது தனிப்பட்ட கோயில். இந்த ஊர் வந்து
இந்த ஊருன்ற பேர் மாவைகளட்டி மாவைகளட்டி தெல்லிப்பளை. போஸ்ட் ஆஃபீஸ் தெல்லிப்பளை மாவைகளட்டி தான் எங்கள் டிவிஷன். அதே இந்த ஊர் இப்படி ஒன்று வந்தது இப்படி மாவைகளட்டி அது அந்த காலத்திலேயே எங்களுக்கு தெரியாது. இப்போ எந்த 70 வயசு அனுபவத்தை தானே என்னால் சொல்ல முடியும். அதுக்கும் முதல் ஐயா இது ஒரு 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 சாதாரணமான ஒரு கிராமண்டாடு உழைச்சி சாப்பிட்டு இருந்த ஆட்கள் தான் இதுக்குள்ளே இருந்தது. அப்போ கொஞ்சம் தெரியாது, அந்த காலங்களில் கொஞ்சம் படிப்பறிவுகள் இல்லை. அப்போ அந்த வகையில் அவைகளோட பொருளாதாரங்கள் இல்லை. இப்போ கொஞ்சம் பொருளாதாரங்கள் படிப்புகள். இவன் முந்தி ஒரு மோட்டர் பைக் எடுக்கிறேன்றாலே கஷ்டம், ஒரு சைக்கிள் எடுத்து வர்றதுக்கு கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டமாக இருந்தாக்கள். இப்போ ஒரு வீட்டில் மோட்டர் சைக்கிள் ஒரு 3-4 மோட்டர் சைக்கிள் நிற்குது. இப்போ 2 பேர் விட்றேன்டா 4 மோட்டர் சைக்கிள் நிற்கும். அப்படி அந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்குது, தன்னிறவு கண்டிருக்கு. இப்போ நாங்கள் சுலபமாக சொல்ல போனால் எல்லா பக்கத்தாலும் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக, நல்ல ஒரு சந்தோஷமாக நல்ல கிராமம். இப்போ அயலவர்கள் எல்லாம் இந்த கிராம கவர்மெண்ட் காணியங்கால இருந்து அங்கால எல்லாம் கவர்மெண்ட் காணிகள் கொடுத்து கன்னடங்களில் இருந்து எல்லா மக்கள் வந்திருக்கிறோம். அப்படி ஒரு செழிப்பான கிராமம். இப்போ 400 குடும்பம் இந்த கிராமத்தில் இருக்குது. இந்த ஊருக்கு வந்து 400 குடும்பம். J225 டிவிஷன் எங்களோட கிராம சேவையாளர் பிரிவு J225. ஆனால் இங்கே விவசாயம் குறைவாக இருக்குது இந்த ஊருக்கு. என்னண்டா இது கொஞ்சம் கல் பூமி தானே ராசா. அந்த வகையில் இதுக்கு உங்கால் என்னடையும் காணி இருக்குது. போல வித்தலை குழந்தைகள் அந்த இதுக்காங்க தோட்டம் காணி. இந்தியாவில் கொஞ்சம் கிராவல்களில் தோட்டங்கள் செய்கிற கஷ்டம் தானே. கல் இப்போ பூமியாண்டா தோட்டம் செய்கிற கஷ்டம் தானே. சரி, எல்லார்டையும் மட்டும் இல்லை. இப்போ இதில் இந்தியாவில் என்னட்ட கிடக்கு தோட்டம் போல அந்த வீட்டுக்காரர்கிட்ட உங்களால் கொஞ்சம் தோட்டங்கள் இருக்குது. அங்கால ஒரு 2-3 காணிக்க நல்ல தோட்டம் இருக்குது. அதே போல் எனக்கும் உங்களால் நல்ல வெத்தலை குழந்தைகள் என்ன பயிர் செய்தாலும் செய்யக்கூடிய தோட்டம் இருக்குது. முந்திரியை கண்டு முன்னும் குவாரிகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு இதுமே அது இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி இந்த காணி தானே. முந்தைய அதுக்கு ஒரு ரோட்டு ஒன்று போட்டவன், கடலுக்குள்ளே ஒரு பாதை போட்டவன், தெரியல கப்பல்களை கொண்டு வந்து தரித்து செய்கிறதுக்கு. அப்போ அந்த வகையில் இந்த இதுகளெல்லாம் முடித்து அள்ளித்தான் கொண்டு ரோட் போட்டது. காணியை அரச காணியாக்கி அரசாங்கம் காணிகளை சுவீகரித்து செனத்திட்டு அப்படி சுவீகரிக்கப்பட்ட காணி தான் இந்த ரோட்டுக்கும் போலும் சுவீகரித்த காணி. அப்போ அதுக்கு இந்த ரோட்டுகள் வெறும் முன்னமையா அது சுவீகரிக்கப்பட்ட காணி தான். இப்போ குடியேற்றம் பண்ணுற இதில் வந்து ஜனங்கள் காணி இல்லாத வைக்கலாம் காணிகளை கொடுத்து இப்போ அது பெரிய லெவலப்பான இடமா விட்டுதாங்காலெல்லாம் பெரிய கிரவுண்டு இருக்குது, பெரிய ஆமி கேம்ப் இருக்குது. அங்கால கருவம் மேலே அங்கால கீரி மேலே எல்லாமே ஒரு ஊர் அமையுது. எல்லாமே இருக்குது. அதுக்கு அங்கால புனித பூமி கீரி மேலே இருக்குது. அவ்வளோசரத்துக்கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். இந்தியாவில் மாவட்டம் கந்தசாமி கோயில், அந்த மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் தான் நாங்கள். அதான் மாவரட்டி. முந்தி எங்கட கலட்டி மாவட்டபுரம் தெல்லிப்பளை. இப்போ நாங்கள் அந்த மாவட்டபுரம்ன்றத ஷோர்ட் நேமாக மாவை கலட்டி தெல்லிப்பளை. அதுதான் எங்களோட சரியான ஃபுல் நேம். முந்தி கலட்டி மாவட்டம் தெல்லிப்பளை அல்லது மாவட்டம் கலட்டி தெல்லிப்பளை, அப்படி தான் எங்களோட விலாசம். இப்போ அதை ஷோர்ட் நேமாக மாவை கலட்டிண்டு அந்த எங்களோட மூதோர்கள் எல்லாம் அந்த பேர்களை மாற்றி சனசமூக நிலைய ரீதியாக எங்களோட சனசமூக நிலையம் இருக்குது. காந்திஜி சனசமூக நிலையம், இந்தியாவில் ஆர்டிஎஸ் இருக்குது, அபிவிருத்தி சங்கம், கிராம அபிவிருத்தி சங்கம் போல இருக்குது, பெரிய கட்டணம் எல்லாம் இருக்குது. ஐயா சொன்னால் நீர் என்னவோ எனக்கு தெரியாது ராசா. இப்போ நான் எங்களோட கிராமத்திலேயே முந்தி ஒரு சத்தம் கேட்டால் டக்குண்டு 4 ஏரியாலுமே இப்போ அதே போல தான். இப்போ அப்படி செய்தோடனே எல்லாம் ஆயுதங்களோட வாள்களோட வெறியினம் பட்டிக்கிறீனம் ஆக்களை 6 தெரியாமல் பட்டிக்கிறஞ்சு விட்டு போயினோம். அந்த வகையில் நாங்கள் ஒன்றும் கதைக்க இயலாதானே ராசா. என்னென்னா அந்த காலத்தில் உண்மையில் மாவை கலட்டியில் வந்து ஒரு தான் திரும்பி போக இயலாது. இப்போ எங்களை திரும்பி பார்க்க ஓட வைக்கிற அளவுக்கு ஜனங்கள் எங்களோட இளைஞர்க வேலைகள் வந்து எல்லாம் பால்வெட்டுகளும். இப்போ எனக்கும் ஒரு ஆளுக்கும் பிரச்சனை என்றால் வேறு ஒரு 10,000 ரூபா கொடுப்பேன், பெராசிங்கத்தை வட்டி போடுவான்டா என்னட்டு ஒரு 10 பேர் பெருவினம். இங்கே உள்ள எங்களோட பொருள்கள், ஆட்டுகள், கார்கள், வீடுகளை எல்லாம் உடைச்சி போட்டு அவன் போடுவேணும். அப்போ அப்படியான எல்லாமே ஏற்பட்டுருக்கு. அப்போ நாங்கள் ரொம்ப அப்படியான நிலையில் எல்லா இடத்துலையும் தானே தனியாக இஞ்சின்னு சொல்லல. எங்கே பார்த்தாலும் பால்வெட்டுகளும் கஷ்டங்களும் எல்லாத்தையும் பேசினா உடனே வட்டினம். அப்படி ஒரு பிரச்சனை தானே. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது எங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தால் அது எல்லாம் அரசாங்கம் நடக்குதுன்னு அரசாங்கம் பொலிச்சிட்ட அவை சொன்னால் அவை
இப்போ நான் நமக்கு சொன்னால் போலீஸ் சொல்லி விடுப்படுறாங்க தானே என்ன சொல்லி தந்தேன்னு சொல்லு அப்படியா இலையிலும் இருக்குது போலீஸையும் தான் போலீஸையும் நம்ப இல்லாது அப்படியான ஒரு நிலைமைக்கு இப்போ நாடு தள்ளப்பட்டு போச்சு. சிறுவர்கள் பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். தம்பிக்குட்டி என்ன செய்கிறீங்க? பட்டம் ஏற்றுறீங்களோ? இப்போ பட்ட காலம் தொடங்கிட்டு தானே என்ன? ஆ சரி, நான் அப்படியே நேரம் போவோம். இங்கே இது இது ஒரு பஸ் நிலையம் ஒன்று இருக்குது. இந்த ஊருக்குள்ளேயே ஒரு பஸ் நிலையம் இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் என்றால் ஒரு நாதபுரம் ஆலயத்துக்கு தான் போகிறோம். இதில் ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. கணேசா முன்பள்ளி, மாவை கல்லட்டி, தெல்லிப்பளை மைதானம் இருக்குது. அப்படியே அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை நான் சுற்றி காட்டிகிட்டு போகிறேன். இது வந்து நாகதம்பிரான் கோயில். பாருங்க, இது பெரிய ஒரு ஆலமரத்துக்குள்ள இந்த ஆலயம் அமைந்திருக்குது. நாகதம்பிரான் கோயில். இந்த மரத்துக்கு வந்து பட்டெல்லாம் கட்டி இந்த ஆலயத்தில் இந்த மரத்துக்கு வழிபாடெல்லாம் செய்யணும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த பூச நேரங்களில் வந்து ஒரு நாகம் பாம்பு வந்து இதில் பால் குடிக்கிறதாக இங்கே சொல்லப்படுகின்றது. சொல்லியிருக்கணும் இந்த ஊர்க்காரர். இதுதான் கோயில். பாருங்க இந்த அமைப்பு எப்படி இருக்குதுண்டு. இது ஒரு சிறிய ஆலயம்தான். சரி, இந்த ஆலயத்தை நாங்கள் பார்த்தாச்சு. நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அதையும் சுற்றி காட்டிட்டு தங்களுடைய காணிக்கை வந்து எல்லாம் முழுது வச்சுக்கணும் என்னென்ன விவசாயம் செய்கிறதுக்காக. அப்படியே பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. வந்து கொல்லங்கலட்டி ஞான வைரவர் ஆலயம். பாருங்கள், முகப்பு தோட்டம். இது கோயில் முன் வாசலில் தான் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்னா இந்த ஒரு இன்னொன்று ஒரு அமைதியான இடத்துல இந்த ஆலயம் அமைந்திருக்குது. இந்த ஆலயத்தின் முன் வாசல் இது. பாருங்கள், இது ஒரு இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து கோயில் கட்டுறதுக்காக வந்து இங்கே வந்து கொல்லங்கலட்டி ஞான வைரவர் ஆலயம். பாருங்கள், முகப்பு தோட்டம். இது கோயில் முன் வாசலில் தான் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்னா இந்த ஒரு இன்னொன்று ஒரு அமைதியான இடத்துல இந்த ஆலயம் அமைந்திருக்குது. இந்த ஆலயத்தின் முன் வாசல் இது. பாருங்கள், இது ஒரு இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து கோயில் கட்டுறதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது. வேறுங்க இப்போ நாங்கள் நேராக போவோம். இப்போ நாங்கள் மாவட்டபுரம் போகிற சந்திக்கு வந்துட்டோம். பிரதான சாலைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான். திருமலை இப்படியே போனால் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு போகலாம். நாங்கள் இப்படியே தான் திரும்ப போகிறோம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு பக்கமாக. அதோடு பார்த்திங்கன்னா இதில் ஒரு போலீஸ் நிலையம் இருக்குது. இங்கே வேங்க இங்கால பெரிய ஒரு குவாரி ஒன்று இருக்குது. பெரிய குவாரி எல்லாம் காடு போல் வளர்ந்துருக்கு. இது வந்து நடமாடும் போலீஸ் நிலையம். இது
இப்போ வந்து இந்த கட்டுமானங்கள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். அது நாங்கள் நேராக தான் போவோம். நிறைய செம்மறி ஆடுகளை வந்து கொண்டு போயினோம் அந்த நடு ரோட்டுக்கால. பார்த்தீங்கன்னா இந்த பாதையை கொஞ்சம் விளக்காக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு வந்துட்டோம். இப்படியே நேரம் போனால் தெல்லிப்பளை போகலாம், இப்படியே நாங்கள் திரும்பினா காங்கேசந்துறை போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இதுதான். ராஜ கம்பீரத்தோட அந்த கோபுரம் வந்து எப்படி காட்சி அளிக்குதுண்டு வேறங்கோ. காங்கேசந்துறையில் வந்து காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த காணிகள் விடுவிக்கப்பட்ட காணிகளை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே அந்த வைரவர் ஆலயத்துக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய தொழிற்சாலை ஒன்று தெரியுது வேறுங்கோ, காங்கேசந்துறை ஃபேக்டரி. பாலத்தில் வந்து இந்த தொழிற்சாலை இயங்கி கொண்டிருந்தது. இப்போ இந்த யுத்தங்க நம்ம வந்து இந்த தொழிற்சாலை வந்து நிறுத்தப்பட்டு இப்படி இந்த நிலைமையில் இருக்குது வேறுங்கோ. அதோடு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பாதை இன்னும் விடுவிக்கப்படையில். இந்த ஊருக்கு வந்து சில மாடி வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. இந்த ஊருக்கு இறங்குவோமா? பார்த்தீங்கன்னா இப்போ விடுவிக்கப்பட்ட இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர் ரோட்டுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஒரு பெரிய மாடி வீடு இருக்கு. இதில் ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது வேறுங்க. அப்படி நாங்கள் நேர போவோம். விடுவிக்கப்பட்ட காணிகள் இதுதான். என்னென்னா இந்த ஒரு பாதை கொஞ்சம் சீரற்ற நிலை காரணமாக இருக்குது. கொஞ்சம் போக கஷ்டமாக இருக்குது பாருங்க. இதில் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது. சில வீடுகள் வந்து சேதமடையாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்க எத்தனை வீடுகள் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு இந்த ஊருக்கு இந்த இப்போ விடுவிக்கப்பட்ட காணிக்கையை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். தானுங்க இந்த விடுவிக்கப்பட்டு கொஞ்ச நாளையில் வந்து வேலிகள் எல்லாம் போட்டு தங்களுடைய காணிகளை வந்து பத்திரமாக வச்சிருக்கணும். சில வீடுகள் வந்து இப்போ திருத்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் ஒரு மாடி வீடு, இந்த உடைஞ்ச பாழடைஞ்ச நிலைமையில் இருக்குது இந்த வீடு. இதெல்லாம் தனியாட்ட காணி தானே பாருங்க, இதில் போட்டிருக்கு.
இங்கே இதில் வந்து பார்த்தா காங்கேசந்துறை ஃபேக்ட்ரி தெரியுது வேறுங்கோ. இதைத்தான் சொல்லுவேன் சீமெண்ட் ஃபேக்டரி. இப்படியே நாங்கள் நேராக போவோம். பாருங்க சில வீடுகள் பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் பரப்பு காணி வேறு நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு பால் அடைஞ்ச வீடு ஒன்று இருக்கு. இங்கே வேறுங்க எல்லாம் பக்கத்தில் எல்லாம் பால் அடைஞ்சு போய் தான் இருக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள் பாருங்க. நாங்கள் போவோம் இஞ்சி பாருங்க. இந்த வீட்டை பாருங்க இவ்வளோ மரங்கள் எல்லாம் பற்றி போயிருக்கு. பார்த்தீங்களா இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இது வந்து வைரவர் ஆலயம். பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அரச மரம் ஒன்று நிற்கிது. உண்மையில் பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்ட காணிக்கை வந்து பாலடைஞ்ச வீடுகள்லாம் அதிகமாக இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா எல்லாம் அக்கம் பக்கத்திலான இந்த வீடுகள்லாம் இருக்குது. நான் நிறைய இடங்கள் சுற்றி காட்டுவோம்ட்டு பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாக வந்து முள்ளு கம்பி வேலிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. தங்களுடைய காணிகளுக்கு மட்டும் போடப்பட்டிருக்குது பாருங்கோ. பாருங்க அப்படியே நாங்கள் போவோம். இங்கே பாருங்க நிறைய வீடுகள்லாம் பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது கூடுதலாக. ஆனால் இந்த இடம் விடுவிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து தேர் ரோட் போடப்பட்டிருக்கு பாருங்கோ. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து குடியிருப்புகள் இல்லை, ஒரு சில குடியிருப்பு தான் இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அழகான மாடி வீடு ஒன்று இருக்குது. இந்த மாங்கொள்ளை ஊராவில் வரவேற்கிறது பாருங்க. இதில் ஒரு பதாகை ஒன்று போட்டிருக்கின்றது. அதுக்கு பக்கத்தில் வந்து பெரிய ஒரு பெட்ரோல் நிலையம் ஒன்று இருக்குது. ஊராவில் இந்த பிரதேசத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது அசுர வளர்ச்சி தான் இந்த ஊரே. இதில் ஒரு சிறிய ஆலயம் ஒன்று இருக்குது.
கூட வந்து இந்த ஊரில் வந்து வைரவர் ஆலயம் தான் கூட இருக்குது. மாம்பிராய் ஞான வைரவர் ஆலயம். நாங்கள் இப்போ ஆலயத்தை பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து காங்கேசன்துறை மெயின் பாதைக்கு வந்துட்டோம். வைரவர் ஆலயத்துக்கு தான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மாடி வீடு ஒன்று காட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஒரு வைரவர் ஆலயத்துக்கு தான் போகிறோம். அந்த ஆலயம் வந்து பல வருடங்களாக வந்து அந்த ஆலயம் இன்னும் கட்டி முடியவில்லை. இப்போ அந்த ஆலயத்தை தான் நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அது இந்தியாவில் பெரிய ராஜகோபுரங்களை காட்சி அளிக்கிற மாதிரி இந்த ஊரில் வந்து அந்த வைரவருக்கு வந்து இந்த 4 பக்கம் வந்து பெரிய ராஜகோபுரங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஒரு வித்தியாசமான ஒரு ஆலயம். அதைத்தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஆலயத்துக்கு நாங்கள் நெருங்கிட்டோம். தெரியும், நாங்கள் இப்போ அந்த வைரவர் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம். வேறுங்க இந்த 3 கோபுரங்களும் வந்து கட்டி கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் முழுமையடையவில்லை. ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பு தான் இந்த ஆலயம். ஆலயத்துக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு. ஆலயத்தை பேர் வித்தியாசமாக இருக்குது. நடுவுக்கே ஒரு கோபுரம் இருக்குது. சுற்றி வேற 3 பக்கம் வந்து கோபுரம், கிட்டத்தட்ட 4 கோபுரம் இருக்குது. இன்னொரு அடித்தளம் போடப்பட்டிருக்குது. அது முன்னுக்கு அதை நான் காட்டுறேன். உண்மையில் பார்க்க ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது இந்த ஆலயம். பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த வைரவர் ஆலயமாக தான் இருக்கும். ஏனெண்டா இனி கும்பாவசம் எல்லாம் நடந்து முடிய இந்த ஆலயம் தான் கொஞ்சம் பிரசித்தி பெற்றதாக இருக்கும். ஏன்னா அப்படித்தான் பிரமாண்டமாக வந்து கட்டப்படுகின்றது இந்த ஆலயம். பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னடித்தள கோபுரம். இது கொஞ்சம் பிரமாண்டமான உயரத்தில் தான் பெறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா பார்த்தா அப்படித்தான் இருக்குது. பாருங்க, இதுதான் ராஜகோபுரம் முன்வாசல். ராஜகோபுரத்துக்கான அடித்தளம் இதுதான். இது வந்து பெரிய ராஜகோபுரம் கட்டுறதுக்காக வந்து அடித்தளம் போடப்பட்டிருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா வைரவர் ஆலயத்துக்கு வந்து 4 ராஜகோபுரங்கள் இன்றைய தான் நான் நேரடியாக காண முடிகிறது. ஏனெண்டா இது வரைக்கும் நான் காணல. உண்மையில் பார்க்கவே நல்ல ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு வைரவர் ஆலயமாக இருக்குது. அதோடு இப்போ சில கட்டுமான பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையடையவில்லை. நிறைய வேலைப்பாடுகள்லாம் இந்த தூணுக்கே பார்த்திங்களா நிறைய வேலைப்பாடுகள். அதோடு நிறைய சிற்பங்கள், இந்த கோபுரத்துக்கு வந்து நிறைய சிற்பங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. பாருங்க, முழுக்க இந்த ஆலயத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஏனென்றால் நுணுக்கமாகவும் அழகாகவும் இந்த சிற்ப வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, வேலைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது.